அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் கெட்டி சால்னா எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 10 முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசா ரெண்டையுமே நல்லா சுடுதண்ணியில் 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இந்த கசகசாவும் முந்திரி நல்லா ஊறுனா அரைக்கும் போது ஈஸியாக அரைப்பட்டுரும். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் பட்டை, 2 லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய், 2 பிரியாணி இலை இது எல்லாமே போட்டு வதக்கிக்கோங்க. இது கூட பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கின 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் நல்லா போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கோங்க. புதினா சேர்க்கும்போது இந்த கிரேவிக்கு நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. புதினாக்கு இயல்பாகவே ரெஃப்ரெஷிங் தன்மை இருக்குது. எந்த டிஷ்ஷில் நம்ம ஆட் பண்ணாலும் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசம் நல்லா போகணும். இந்த கிரேவி நல்லா திக்காகிறதுக்கு சில பொருட்கள் நம்ம அரைச்சி விட போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய், 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த முந்திரியும் கசகசாவையும் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இதை நம்ம இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரி ஆட் பண்ணியிருக்கிறங்காட்டி அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் நம்ம அடிக்கடி கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சமே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி விட வேணாம், ஏன்னா நம்ம இதை கெட்டி சால்னாவாக பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் பாருங்கள் நல்லா மேலே மிதந்து வந்திருக்கும். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம். ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இதில் நீங்கள் இன்னும் தண்ணி ஆட் பண்ணிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி கெட்டி சால்னாவாக பண்ணுறங்காட்டி இதே டெக்ஸ்சரில் விட போகிறோம். கண்டிப்பாக இந்த கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது பீட்ரூட் இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பீட்ரூட் இடியாப்பம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரே ஒரு பீட்ரூட் மட்டும் எடுத்துக்கிறேன். மீடியம் சைஸ் பீட்ரூட்டை பொடிப்படியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சி நம்ம இதை தனியாக ஜூஸ் மட்டும் எடுத்துக்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கிறங்காட்டி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கலர் பார்த்தே அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பவுலில் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். நான் இது வீட்லேயே ரெடி பண்ண அரிசி மாவு தாங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்டை ஒரு சாஸ் பேனில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். 1 கப் மாவுக்கு 1.25 கப் ஜூஸ் வேணுங்க. கரெக்டாக இருக்கும். இந்த ஜூஸ் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொதிக்க வச்ச பீட்ரூட் ஜூஸை நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி எக்ஸஸாக கூட போயிடலாம். மாவு கொலன்னு ஆகிடும். இந்த ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம மாவை பிசைஞ்சுக்கணும். தண்ணி நல்லா சூடாக இருக்கணுங்க. அப்போ தான் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டுட்டு நீங்கள் இடியாப்பம் அச்சை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இடியாப்பம் ப்ரெஸ்ஸை ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடியாப்பம் ஸ்டீமரில் நீங்கள் சுற்றி விட்டுக்கோங்க. இது பனை ஓலையில் பண்ண ஸ்டீமருங்க. அமேசானில் இருக்குது. இதோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதே மாதிரி ஸ்டீலில் கூட ஸ்டீமர் இருக்குது. இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம
ரெடி பண்ணி வச்சுருக்கிற இடியாப்பம்மை இதில் போட்டு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்மளோட பீட்ரூட் இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதுவே நீங்கள் கேரட்டில் கூட பண்ணி கொடுக்கலாம் கிட்ஸுக்கு, பெரியவங்களும் சாப்பிட்லாம். பீட்ரூட், கேரட் இதெல்லாம் சாப்பிடாத கிட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் தேங்காய் பாலும் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த 2 ரெசிபியுமே ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.